நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக 68 ரூபாய். என்னடா நீ பண்ண தப்புக்கு எங்க அப்பா மூலியமா ரெக்கமெண்டேஷனா அச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன். இந்த தடவை உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அதுக்காக நீ ஆபீஸ்ல இருக்கிறத பத்திலாம் நான் பெருசா கண்டுக்க மாட்டேன். நீ ஒரு பக்கம் இரு, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன். பாரு, ஒரே இடத்துல இருக்கிறோன்றதுக்காக நீ என்ன ஓர கண்ணில் பார்க்கறது, சிரிக்கிறது, பக்கத்துல வர்றது, பேசுறது, இது வேணுமா அது வேணுமா, காஃபி சாப்பிட்றியா, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏன் வழி தனி வழி, உன் வழி தனி வழி. நீ யாரோ நான் யாரோ. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னை தேடி ஆபீஸ்க்கு எவனும் வரக்கூடாது. நீ வாசல்ல பேசிட்டு போறான், ஜன்னல் வழியா பார்த்துட்டு போறான், அப்படி எந்த கதையும் இருக்கக்கூடாது. ஊர்ல இருந்து அரிசி கொண்டு வரான், ஊர்ல இருந்து உப்பு புளி மிளகா கொண்டு வரான், ஒரு பையன் இந்த பக்கம் வரக்கூடாது. அப்புறம் முக்கியமான விஷயம், ஆபீஸ்ல ஒரு டிவி தான் இருக்குது. சும்மா வெட்டியா இருக்கிறோன்னு 24 மணி நேரமும் டிவி முன்னாடியே உட்காரக்கூடாது. 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பிரைம் டைம்ல நான் டிவி பார்த்தே ஆகணும். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மற்ற நேரத்துல டிவியை கட்டி பிடிச்சி போறனால எனக்கு கவலை கிடையாது. இங்க பார், கிச்சன்ல கேஸ் காலி ஆகி போச்சுன்னா நீ தான் ஃபோன் பண்ணி மாத்திக்கணும். இபி பில்ல நான் கட்டுவேன், டெலிஃபோன் பில்ல நீ கட்டு. இந்த வாடகை பிரச்சனையில 50-50 ஷேர். நியூஸ் பேப்பருக்கு நான் பணம் கட்டுவேன், கேபிள் டிவிக்கு நீ பணம் கட்டு. இனி எல்லாம் தனித்தனி தான், புரிஞ்சா? நீ ஒன்னும் ஆமாலாம் சொல்ல தேவையில்ல. உனக்கு ஆபீஸ்ல பேசுறதுக்கு இனிமேல் ரைட்ஸே கிடையாது. ஊமையா இருக்கணும். நீ என்ன தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நீ இங்க இருக்கலாம். எனக்கு டிஸ்டர்பன்ஸ்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், காலி நீ. அப்புறம் எங்க அப்பா இல்ல, என் பாட்டனே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் நீ ரிஜெக்டட் தான். ஏய், இதெல்லாம் நான் ஜோக்குக்காக சொல்ல, சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன். புரிஞ்சு பொழைச்சிக்கிற வழியை பாரு, புரியுதா? ஹலோ, நான் தாண்டி பேசுறேன். பேசுறது கேக்குதா? நீ சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டா தான் இருக்கு. நம்ம என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்த பிறகு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் கரெக்ட். நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த லைஃப் ஒரு தடவை தான். பிரச்சனைகளை தவிர்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதுதான். நான் ஜாபை ரிசைன் பண்ணலான் இருக்கேன். வீட்ல இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். உனக்கு என்னால எந்த தொந்தரவும் வராது. உன் சந்தோஷத்தை எந்த காலத்திலயும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னை பார்க்க யாரும் வரமாட்டாங்க. எல்லா செலவையும் ஷேர் பண்ணிக்கலாம். காய்ச்சல் ஏதாவது வந்தா கூட நான் ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன். நான் அழுதா கூட நீ கவலைப்பட வேணாம். நீ 7:30ல இருந்து 9:30 பிரைம் டைம்ல டிவி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். இதுதான் நான் உனக்கு பண்ற கடைசி கால். போன வைக்கிறேன், பாய். திமிரு. என்ன இங்க என்ட்ரியா போடுறீங்க? போங்க, அங்க போய் படுங்க. ஏய், அங்க கொசு தொல்லை தாங்க முள்ளடி. இங்க உங்க தொல்லை தாங்க முடியல, போங்க. இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். முருகன், இந்த கண்டிஷன்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னதானே? அப்ப சரி சரின்னு தலையாடிட்டு இப்ப சண்டைக்கு வரீங்க? எல்லாரும் சொன்னாங்க, கரெக்டா சொன்னாங்க.
என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு. நீங்க மாறிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோ மாதிரி இருந்தீங்க. இப்ப பெரிய மீசெல்லாம் வச்சு வில்ல மாதிரி தெரியறனா? ஆமா, கொடூர வில்லனா தெரியுறீங்க. எனக்கும் சொன்னாங்க, அப்பவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? காதலிக்கிறப்ப ஆம்பளைங்க சொல்றதுக்கு பொம்பளைங்க தலையாட்டுவாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க சொல்றதுக்கெல்லாம் ஆம்பளைங்க தலையாட்டுவாங்கன்னு. முருகன், நீங்க வரம்ப மாரி பேசிட்டு இருக்கீங்க. வெளிய போய் தூங்குங்க. ஹே சுதா, நீ பண்றது ரொம்ப அநியாயம்டி. கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன ஃபுட்பால் மாதிரி ஏத்தி ஏத்தி விளையாண்டுட்டு இருக்க. மிஸ்டர் முருகன், மீனாட்சி அக்காக்கும் தமிழனுக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள இடைவெளி வேணும். அதுக்குடி இது ரொம்ப பெரிய இடைவெளிடி. மிஸ்டர் முருகன். ஏய், இந்த மிஸ்டர் கிஸ்டர்லாம் ஒண்ணும் வேணாம், டைட்டா மேட்டருக்கு வா. அடிக்கிற கைதான் அணைக்கும், அதே மாதிரி இடைவெளி விட விடதான் நெருக்கம் அதிகமாகும். ஓகே, இப்ப சுருக்கமா என்ன சொல்ல வர? கெட் அவுட். சுதா, ஒருவேளை கொசு கடிச்சு எனக்கு மலேரியா டெங்கு ஏதாவது வந்துருச்சுன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். செத்து போயிட்டேனா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடி பாவி, ஒரு இபி ஆபீசரா வேலை செய்றவன் ஃபீஸே புடிங்கிட்டேடி. இனிமே செத்தாலும் உன் பக்கமே வர மாட்டேன். மிக்க நன்றி. இரவு வணக்கம், குட் நைட். போயிட்டு வாங்க சார். அப்படியே ஸ்வீட் ட்ரீம்ஸும் சொல்லிடு. மே கம் இன்? முருகன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், அம்மா சத்தியமா கொசு கடிக்குதுடி, தூங்க முடியல. சரி வாங்க. கள்ளி ஓ மனசுலயே இல்லாமலா? சரி, நீங்க எங்க படுத்துக்கோங்க, நான் எங்க அம்மா கூட போய் படுத்துக்கிறேன். இவளை எதுக்கு கல்யாணம் பண்ணனே தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சீரகு முளைத்தது. ஹலோ, நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டும் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம இட்லி பொடி, நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஹலோ, பீஸா கார்னரா? நான் மிர்ச்சி சரவணன் பேசுறேன். ஆர்டர் கொடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். எங்க இருக்கீங்க? ஓ, வந்துட்டீங்களா? அதே ஸ்ட்ரீட்ல 4வது வீடு தான். வாங்க, நான் வெளில வரேன். ஹலோ பாஸ், இங்க வாங்க. எவ்வளோச்சு? 150. சேஞ்ச் வச்சுங்க. தேங்க்யூ சார். எல்லாரும் பீஸா சாப்பிட கத்துக்கிடணும், இது எப்போதும் தப்பில்ல ஒத்துக்கிடணும். எல்லாரும் பீஸா சாப்பிட கத்துக்கிடணும், இது எப்போதும் தப்பில்ல ஒத்துக்கிடணும். சொல்டா, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என்ன பிரேக்ஃபாஸ்டா? ஐ அம் a pizza boy. பீஸா சாப்பிடுறேன். இப்பெல்லாம் எனக்கு இந்த இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல்லாம் பிடிக்கிறதே இல்ல. எத்தனை வருஷம் இதே சாப்பிடுறாங்க கற்கால மனிதர்கள். இந்த தோசை ஊத்துறவங்க எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல சொல்லி உள்ள தள்ளணும். அதுவும் இந்த தோசைக்கு இட்லி பொடி வைக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாச்சும் 2 ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கணும். மச்சான், பீஸா ரொம்ப சூப்பரா சூடா இருக்கு. நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, வந்துருவான்டா.
நான் தான். அங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட்? மைக்ரோவேவ் அவன்ல பீஸா பண்ணியா? ஏய் அதெல்லாம் ரொம்ப சாப்பிடாத. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எப்பவாச்சும் சாப்பிட்டா சரி. இதையே கண்டினியூ பண்ணன்னு வையேன், அவ்வளவுதான். அமெரிக்கால ஒரு இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வெள்ளைக்காரங்கலாம் கியூல நின்னு நம்ம ஊர் இட்லி தோசை சாப்பிடுறாங்களாம். அதுவும் இந்த பொடி தோசைனா அமெரிக்காரங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? நான் நெட்ல படிச்சேன். அரிசி மாவுல வெறும் ருசி மட்டும் இல்ல, ஊட்டச்சத்தும் இருக்கு. இதுல இருந்தா இருக்கு. ஏய் சுதபே, உனக்கு தெரிஞ்ச இட்டாலியன் ஃபுட் குக் பண்ற ஷெஃப் இருந்தா சொல்டா. அதான்டா இந்த பீஸா பாஸ்தாலாம் குக் பண்ணுவாங்களே, அவர் வர சொல்லு. அவரை வச்சு ரேடியோல ஒரு ப்ரோக்ராம் பண்ணும். டைட்லா பீஸா சாப்பிடுங்க பாடி பில்டர் அவங்க. எப்படி இருக்கு டைட்ல? வர சொல்லு அவரை. வாடா வா, இந்த பீஸா சாப்பிடு. வாவ், பீஸானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அர்ஜுன், அனி நீங்க இங்க தான் இருக்கீங்களா? பார்க்கவே இல்லையே. சூடா தோசை இருக்கு, வா சாப்பிடலாம். எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும் அண்ணி. இதோ வரேன். ஏய் தோசை பேயா பறகுற, முதல்ல பீஸா சாப்பிட்றேன். 2 தோசை சாப்பிட்டு வந்து சாப்பிட்றேண்ணே. ஏய் அந்த தோசையில ஒரு மண்ணு கூட கிடையாதுடா. பீஸால தான் புரத சத்து ஜாஸ்தி இருக்குன்னு ஷெஃப் தாம் சொல்லியிருக்காரு. அர்ஜுன், தோசையில தான் அயன் சக்தி அதிகமா இருக்குன்னு நம்ம பரவமுனியம்மா சொல்லிருக்காங்க. இப்பவே சாப்பிடணுமா நீ? அந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடு. ரொட்டியா? சாம்பார் போட்டுக்க அர்ஜுன், நல்லா சாப்பிடு. ஏய் பீஸால ஒரு பீஸ் மிச்சம் இல்லாம சாப்பிடுற, இல்ல பீஸ் பீஸ் ஆயிடுவ, ஜாகிரதை. என்னங்க பேசுங்க. அர்ஜுன், அப்பா உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாருடா. என்ன விஷயம்ப்பா? ஏன் முகத்தை பார்த்து பேச மாட்டியா? அதை கட்டிட்டு ஏன்டா அழறா? அப்படி என்னதான் இருக்கு அதுல? நிறைய இருக்கு. ஆல்ரைட், சொல்லுங்க. டேய், அடையாறுல உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கோண்டா. ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு பொட்டிக்கெல்லாம் வச்சிருக்கா. ரொம்ப ட்ரெடிஷனல் ஃபேமிலிடா. பொண்ணு பார்க்க அசின் மாதிரியே இருக்காடா. எனக்கு அசின் மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்காது. டாப்ஸி மாதிரி பொண்ணு வேணும். டாப்ஸியா? அது யாருடா? பெப்சி ஓனரோட பொண்ணு டாப்ஸி. டேய், நம்ம லெவலுக்கு ஒரு பொண்ணு சொல்ற. இந்த ஃபோர்டு, டொயோட்டா, பென்ஸு அந்த ஓனர் வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு ஆசை. முடியுமா? அது எப்படிடா முடியும்? அப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய், இப்படி சொன்னா எப்படிடா? கொஞ்சம் நம்ம ரீச் பண்ற அளவுக்கு பாராண்டா. சரி, 4 வீலர் வேண்டாம், 2 வீலர் வச்சுப்போமா? யமஹா, ஹீரோ ஹோண்டா, அட்லீஸ்ட் ஹார்லி டேவிட்சன் ஓனர் பொண்ணையாச்சும் பார்ப்போமா? இவ வேணும்னே விதண்டாவாதமா பேசிட்டு இருக்காங்க. தெரியுதுல, அப்ப சும்மா இருக்க வேண்டியதானே? டேய், ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்கடா. அப்படின்னு தப்பு பண்ணீங்க? உன்னை பெத்தோல, அதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அவன் சம்பாதிக்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு எல்லாரும் சொல்றாங்கடா. டேய், அந்த போனை பாக்கெட்ல வச்சுட்டு அப்பா சொல்றத கேளண்டா. மா, அப்பா பேசுறத கேட்டுட்டு தானே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. டேய், எங்களுக்கு வயசாகுது இல்லடா. அப்படியா? ஜப்பான்ல ஒரு டாக்டர் 30 நாள் 3 வேளை ஏதோ ஒரு மூலிகையை பச்சையா சாப்பிட சொல்றாங்களாம். கரெக்டா 31வது நாள் உனக்கு டக்குன்னு 5 வயசு குறைஞ்சி யூத் ஆயிடுவ. நிறைய பேரு அதுக்கப்புறம் மறுபடியும் காலேஜ்லாம் போய் ஜாயின் பண்ணிருக்காங்களாம். இவன் ரொம்ப பேசுறான். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாரு அர்ஜுன், லைஃப சீரியஸா எடுத்துக்கோடா. உன் கூட படிச்ச பசங்களை எல்லாம் பாரு, கல்யாணம் பண்ணி குழந்தையோட இருக்காங்க. நீ இப்படி தனியா சுத்திக்கிட்டு இருந்தா எங்களை தாண்டா எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மா, எனக்கு இப்ப கல்யாண ராசியும் இல்ல, அண்ட் தென் ஆசையும் இல்ல. டேய், ஒரு பொண்ணு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்றதுக்காக உனக்கு கல்யாண காட்சியே இல்லைன்னு சொல்லமாடா பைத்தியக்காரா. உங்க அம்மாவை நான் பொண்ணு பார்க்கும்போது நான் 6வது மாப்பிள்ள, என்னையே 3 பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இத பாரு அர்ஜுன், லைஃப்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நடந்த விஷயத்த பத்தியே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காம செட்டில் ஆகுற வழிய பாரு லைஃப்ல. முடியாதுமா. இவன் கேட்க மாட்டான் ஜெயந்தி, எக்கேடா கெட்டு போட்டோம். நீங்க கோவப்படாம இருங்க. ஏண்டா, எங்களுக்கு ஒரே பையன்டா நீ. நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இத பாரு அர்ஜுன், நீ யாரையாவது லவ் பண்றியா? ஆ? ஒருத்தன் கல்யாணம் வேணான்னு சொன்னா லவ் பண்றேன்னு அர்த்தமா? ஜெயந்தி இவங்கிட்ட பேசாத, நம்மள குழப்பிடுவான் இவன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. மா அவர் சும்மாவே இருக்க மாட்டாருமா. டேய், உன்ன மாதிரி ஒரு மகன் இருந்தா இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு தான் இருக்கணும். இந்த பாருங்க, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல. சும்மா சும்மா இந்த டாபிக் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்க வேணாம், புரியுதா? கடவுள் எந்த நம்மள இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. சரி, டிஃபன் சாப்பிடவா, எடுத்து வைக்கிறேன். நீ என்ன சோதிக்காதம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, என்னம்மா எப்படி இருக்க? ஊருக்கு போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணலையே. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன்னு. ஏப்பா ஓ வேலையில எங்களை மறந்துடாதப்பா. சரி, இப்ப என்ன ஆபீஸ்ல இருக்க? இல்லன்னு வீட்ல இருக்கேன். ஊர்ல இருந்தப்பவே வேலைக்கு வர முடியாதுன்னு அபிஷியலா மெயில் அனுப்பிட்டேன். ஒரு தடவை நேர்ல போய் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரணும். வேலையை ரிசைன் பண்ணிட்டியா? என்னப்பா சொல்லவே இல்லை. அது ரொம்ப சின்ன விஷயம்னு அதுதான் சொல்லல. என்னம்மா நீ எவ்வளவு ஆர்வமா வேலைக்கு போயிட்டு இருந்த, இப்ப போய் திடீர்னு வேலையை விட்டுன்ற. சரி, சரவணனுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். தினம் 24 மணி நேரமும் வீட்ல தானே இருக்கேன், புரிஞ்சுப்பான். மீனாட்சி, சொல்லுண்ணே. நீயும் சரவணனும் நல்லா பேசிக்கிறீங்கல்ல? மீனாட்சி, அனாவசியமா பேசிக்கிறது இல்லைண்ணே. சண்டை ஏதாவது போடுறானா? பேசினா தானே சண்டை வரும். ஓ சரி, மாப்பிள்ளை இப்ப வெளிநாடு போறாரு. இன்னும் 2 வாரத்துல. நீ கூட போறியா? அவன் என்ன கூட்டிட்டு போற ஐடியாவிலயும் இல்ல, நானும் கூட்டிட்டு போன்னு சொல்ற மாதிரி இல்ல. என்னம்மா நீ கூட போகாம. சரி, நான் வேண்டாம் வந்து மாப்பிள்ளை பேசவா? என்ன கரண்ட் இல்லையா? ஐயோ வேணாண்ணே. அவன் எப்படி பேசுவான்? அவன் தான் என் மேல கோபத்தில் இருக்கானே. இல்ல என்ன பண்ணுறாவ? எங்கேஜ்டா? எனக்கு தெரியுமா, எனக்கு மாப்பிள்ளைக்கு எப்பயுமே சரிப்பட்டு வராதுண்டு. சௌந்தர்யா அப்படின்னு இருக்கா? அவளுக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்கா. இப்ப வீட்டு வேலை வயல் வேலை எல்லாத்துக்கும் அவ தானே சூப்பர்வைசரு. லண்டன்ல விவசாயம் பண்ற மாதிரி நம்ம ஊர்லயும் பண்ணணுமா. பெரிய பெரிய ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு இருக்காப்பா. பாப்போம் என்ன அதையும் பண்றாண்டு. அப்போ இனி நீ கோட்டு சூட்டெல்லாம் போட போற இல்ல? அது ஒண்ணு தேமா குறைச்சலு. அண்ணா அப்படியே லைன்ல இரு, யாரோ கதவு தட்டுறாங்க. சரிப்பா. காதுனா சவுடாயிடுச்சா? சரவணா, காலிங் பெல் அடிக்கலாம்ல? எல்லாம் அடிச்சாச்சு, ஒர்க் பண்ணல. போன் பண்ணா எங்கேஜ்டு. ஏன் கால் வெயிட்டிங் வந்து பாக்கலையா? தெரியல. என்னதான் தெரியும் உனக்கு? 1.5 மணி நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற? நீ யாருக்கிட்ட வேணா பேசு, ஆனா மூணைய கைட்டி வச்சுட்டு பேசாத. இடியட். நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன்கிட்ட பேசிட்டு தான் நான் வந்தது தெரியாம அலட்சியமா இருந்தியா? தினமும் போன் பண்ணி புதுசு புதுசா ஒரு சதி பண்ணுவான். யாரும் நிம்மதியா இருந்துடக்கூடாது அவனுக்கு. சரவணா, என்ன உங்க அண்ணனை பத்தி பேசினா கோவம் வருதா? வரட்டும், எனக்கு என்ன. அப்படியே மெல்லமா வந்து மீனாட்சி நல்லா இருக்கியா, என்னம்மா பண்ற அப்படின்னு பாசமா ஆரம்பிச்சு நேரம் பார்த்து பாய்சனை கலப்பான்.
சரவணன் கிட்ட பேசுறானா? நான் வந்து கேட்கட்டுமா? அவனை மிரட்டவா, உருட்டவா, அப்படி இப்படி உன்னை ஏத்தி விடுறது? சரவணா, தேவையில்லாம பேசுற. உன்கிட்ட பேசுறதே தேவையில்லைன்னு தானே கண்டுக்காம இருந்துட்டு இருக்கிற. நீ ஏன் என்ன பத்தி பேசுற அவன்கிட்ட? நாங்க ஒண்ணும் உன்னை பத்தி பேசல. அப்புறம் இந்தியாவுடைய எக்கானமி பத்தி ஏன் ரூபா மதிப்பு குறைஞ்சதுன்னு பேசுனீங்களா? எப்ப பார்த்தாலும் என்ன கேவலமா பேசுறது, எப்படி கவுக்குறதுன்னு பிளான் பண்றது. ஏய், ஏன் போன் இன்னும் ஆன்ல இருக்கு? அண்ணனை வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் வந்து கதவு திறந்தேன். பொய் சொல்லாதடி. நான் பேசுறது அவன் கேட்கணும் தானே இப்படி போனை கட் பண்ண வச்சிருக்க? இல்ல, நீ தப்பா பேசுற. இந்த பொழப்புக்கு அவன் நாண்டுகிட்டு சாவலாம். செக் புரி.